ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் எப்படி சுவையாக செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு பேஸ்ட், புளி கரைசல் சிறிதளவு, 1 கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி தழை. அதற்கு தேவையான மசாலாக்கள்: 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, சிறிதளவு மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் சக்தி ரசப்பொடி. அதற்கு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்ததும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிந்ததும் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு, கருவேப்பிலையை போடவும். அதன் பின்பு அந்த பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு அரை நிமிடம் நன்றாக வதக்கவும். பின்பு தக்காளியை கையால் நன்கு பிசைந்து வைத்து அதனை பாத்திரத்தில் கொட்டி நன்றாக வதக்கவும். 2 நிமிடம் நன்றாக வதக்கவும். இரண்டு நிமிடங்கள் கழிந்த பின் புளிக்கரைசலை ஊற்றி கிளறவும். 1 நிமிடம் கழித்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அந்த பொடியையும் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். கடைசியாக நுரை வரும்போது சிறிதளவு காயத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கவும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.